இந்த அவசர ரசம் எந்த மாதிரி சூழ்நிலையில் செஞ்சாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இதில் கொடுக்குறேன். இப்போது அவசர ரசத்தையே கொஞ்சம் நிதானமாக செய்ய போகிறேன். அதாவது அவசர ரசத்தில் புளியெல்லாம் ஊற வைக்க தேவையில்லை, மிளகு சீரகம் எல்லாம் உணுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மிளகு சீரகம் தனியா அதை கொஞ்சமாக பொடிச்சிட்டு கடாயில் இந்த ரசத்துக்கு கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் போட்டுக்கணும். நல்லெண்ணெய், வெந்தயம், கருவேப்பிள்ளை, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகத்தில் எண்ணெயில் நல்லா பொரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த புளியை கொஞ்சமாக அப்படியே கரைச்சி விட்டுடணும். திப்பியெல்லாம் எடுக்க தேவை கிடையாது. அப்படியே கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை இடித்து வச்சுட்டு லாஸ்ட்டில் கொதித்து இறக்குறப்ப சேர்த்தா போதும். இந்த ரசத்தை நல்லா கொதிக்க விடலாம். நம்ம சாதாரண ரசம் இந்த மாதிரி கொதிக்க வைக்க மாட்டோம் இல்லையா? ரசத்தை விட ஒரு துளி அளவு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சுவை நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி